106.4 யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படணும், யார் யார் எந்தெந்த வேலையை செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத அதற்குரிய அதிகாரம் படைச்சவங்க வேணுமானா தீர்மானிக்கலாம். எனக்கும் கூட அந்த தகுதி இருக்குன்னு மற்றவங்களுடைய வாழ்க்கையில இன்னுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தீர்மானிக்க முடியாது. தனி ஒரு மனுஷியனுடைய சுதந்திரத்துல நம்ம தலையிட முடியாது. அவங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவையும் நாம மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்ய முடியாது. சில முடிவுகள் விதியின் காரணமா அமையும், சில நேரங்கள்ல மதியின் காரணமா தனிப்பட்ட தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்காக எந்த பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் யாரும் தயாரா இருப்பாங்க. அதனால பாதிக்கப்பட போறதும் பலனை அனுபவிக்க போறதும் வாழ்க்கையில சந்தோஷங்களை பார்க்க போறதும் அவங்க எடுத்த அந்த முடிவின் காரணமா தான். அது அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்தது. பெரிய லெவல்ல அவங்க எடுத்த முடிவால வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகம் பாராட்ட போகுது. சரிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஏற்கனவே எதிர்பார்த்தது அப்படிங்கிற மாதிரி ஊரோட சேர்ந்து அந்த விமர்சனத்தை முன் வைக்க போறாங்க. இன்னைக்கு பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு அதீதமான மனதைரியம் தேவைப்படுது, மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் தேவைப்படுது. இங்க வெறும் புகழை மட்டுமே முன்னிறுத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கிறதுக்கு முயற்சிக்க போறது கிடையாது. வெறும் புகழ் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக்கிட போறதும் கிடையாது. காசு பணம் இல்லாத புகழ் பெருமைக்குரியதா கருதப்படுறது கிடையாது. வெறும் காசு பணம் மட்டுமே புகழா பார்க்கப்படுறதும் கிடையாது. நீங்க அடைஞ்சிருக்கிற புகழ் எந்த வழியில, நீங்க சேர்த்திருக்கிற பணம் எந்த வகையில, நீங்க செலவழிக்க போற பணம் எந்த முறையில, உங்களுடைய புகழுக்காக நீங்க செலவழிச்சு நீங்க அடைஞ்ச லாபம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய பணத்திற்காக உங்களை நீங்க புகழ்பெற்ற மனிதனா காட்டிக்கணும்னு எடுக்கிற முயற்சியும் பயன் தர போறது கிடையாது. இந்த சொசைட்டில பல பேருக்கு எண்ணம் இருக்கு, என்னாலதான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, எங்களாலதான் அவங்க அந்த தகுதியோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் உண்மை கிடையாது, அது ஒரு மித்து, அவ்வளவுதான். எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நாம இல்லைன்னா வாழ்ந்துட மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ, நாம சம்பாதிக்கலைன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு நம்புறோமோ, நாம அவங்க மேல பாசம் காட்டுறதுனால தான் அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ, அது மாதிரி தான் வாழ்க்கையில அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க சிறப்பாக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. தனி ஒரு மனிதனுடைய முயற்சிகளையோ தனி ஒரு மனிதனுடைய எந்த ஒரு துவக்கத்தையுமே நம்ம விமர்சிக்க முடியாது. அதனுடைய பலன்களை அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. நாளைக்கு அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள நாம கரம் கொடுத்து தூக்கிவிட போறது கிடையாது. ஊரோட சேர்ந்து உதாசீனப்படுத்த போறோம். பாராட்டும் போது எப்படி 10 பேரோட சேர்ந்து நின்று பாராட்டினோமோ அது மாதிரி தான். ஒருத்தன் வாழ்ந்தா மட்டும்தான் இந்த சமூகம் அவங்கள பேசும். அவங்க வாழ்க்கையில அடையிற தோல்விக்கு என்னைக்குமே பக்கபலமா இருந்ததே கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. சமீப காலங்களில் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு, ஒரு புகழ்பெற்ற மனிதருடைய வரவு அரசியல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி டிபேட்லாம் போய்கிட்டு இருக்கு. அவருடைய புகழ் சார்ந்த ஒரு விஷயம். அத்தனை சுலபத்துல அந்த புகழை மட்டுமே ஆதாரமா வச்சுக்கிட்டு களம் காண முடியாது. அரசியல் களத்துல பொருளாதார பலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கணும். மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது அதுக்கும் மேல இருக்கணும். இது கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி தான். அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கூடவே அதையும் சேர்த்துப்பாங்க. யாருடைய விமர்சனமும் யாரையுமே குத்தி கழிச்சிட போறது கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய விமர்சனமும் ஒன்று சேரும் போது ஒரு மனுஷனை உயர்த்தவும் செய்யும், அவனை அடியோட அழிக்கவும் செய்யும். அதான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அனுபவ பாடம். உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இது ஹலோ FM 106.4 டைரி நிகழ்ச்சியில உங்க கூட நான் மாயா. உறவுகளின் யதார்த்தம் பேசும் வாழ்க்கை பதிவுகளோட வந்தாச்சு. 106.4 உணர்வுகளின் பயோகிராஃபி. நல்லா பேசி பழகி உயிருக்குயிரா ஒண்ணுக்கொன்னா வாழ்ந்தவங்களே தங்களுக்குள்ள பெருசா புரிதல் இல்லாம பிரிஞ்சு போறாங்க. ஒருத்தர் குற்றம் சுமத்திக்கிறாங்க, புரிஞ்சுக்காம பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பேசி பழகினதெல்லாம் அப்போ சும்மா அப்படிங்கிற மாதிரி வெளியில இருந்து பார்க்குற நமக்கு தோணுது. அவங்க என்ன அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க, அவங்க எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணாங்க, எந்த நம்பிக்கையில் அப்படிலாம் இருந்தாங்க, நமக்கே நல்லா தெரியுமே அவங்க அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்களே. ஆனால் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத ஏன் புரிஞ்சுக்காம போயிட்டாங்க? அப்புறம் இப்போ ஏன் திடீர்னு இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் கன்ஃபியூஸ் ஆகி போகிறாங்க. வெளி தோற்றத்தை வச்சு பேசி பழகிறத வச்சு யார் ஒருத்தவங்களையும் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிட முடியாது. 100% அவங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சாலிடாக சொல்லவே முடியாது. நம்மளை நாமளே சொல்ல முடியலையே. நம்மளை பற்றி யாராவது சொன்னால் கூட 100% அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம்.
மற்றவங்க அனலைஸ் பண்ணி சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நம்மளை பற்றி நாம் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கவும் மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு தேர்ட் பர்சனை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அட்வைஸ் பண்ண போகிறோம், சில கன்க்ளூஷன்ஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? இது எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்குங்க. நானும் 4 தடவை இதை திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன். ஒருவேளை இந்த கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, எப்படித்தான் அவங்களுக்கெல்லாம் மனசு வருதோ, எந்த ஒரு ஃபீலிங்ஸில் அப்படிலாம் சொல்கிறாங்களோ, உண்மையிலேயே அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு ஒருவேளை நம்மளை தான் கலைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. எனிவே மிஸ்ஸஸ் சத்யபிரியா பிரகாஷோடைய டைரி பதிவில் அப்படி ஏதாவது பொடி வச்சு அனுப்பியிருந்தாங்கன்னா, ஐம் சாரிங்க, நான் ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் பேசியிருந்தா நீங்கள் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆரம்பத்தில் மாமியாரை தான் பெரிய பிரச்சனையாக நினச்சாங்களாம். கடைசியில் பார்த்தா அவங்க வெளியில் அப்படியெல்லாம் பேசுகிறாங்களே தவிர மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு இல்லை. ஆனால் என் வீட்டுக்காரர் தான் தேவையே இல்லாமல் எதையாவது சொல்லி கொடுத்து அவங்கள பேச வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமாக மாமியார் சொல்லி கொடுத்து தான் வீட்டுக்காரர் ஆடுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இங்கே வீட்டுக்காரர் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவளை நீ ஃப்ரீயாக விட்டனா அவள் என்ன தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவா, ஒன்று 1008 கேள்வி கேட்பா, ஒன்று அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவா, நீ கொஞ்சம் முந்திக்கோ, நீ இப்படிலாம் பண்ணு, அப்போ தான் கொஞ்சம் அடங்கி இருப்பா அப்படின்னு அம்மா கிட்ட எடுத்து கொடுத்து, அவங்க பாவம் அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு கூட தெரியாமல் சில நேரங்களில் ரொம்ப அபத்தமாக பண்ணிடுவாங்க. ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். கடைசியில் பார்த்தா இவர் சொல்லி கொடுத்து தான் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னேன், ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னால் உங்களுக்கு என்ன கஷ்டம், அப்படி ஏதாவது நீங்கள் என்னால் மன உளைச்சல் பட்டீங்கன்னா, என்னால் ஏதாவது பெரிய கஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன 4 அடி கூட அடிச்சிருங்க, நான் வாங்கிக்கிறேன், என் அம்மா என்னை கண்டிச்சா நான் பொறுத்து போக மாட்டேனான்ற மாதிரி மாமியாரை அப்படியே அந்த அண்டர்டேக்கர் மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த மிஸ்டர் பிரகாஷ் என்ன பண்ணியிருக்காரு, ஏதாவது அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரியான ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸை கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு வகையில் சரிதானுங்களே அப்படின்னு நான் சொன்னால், ஆம்பளைங்க எடுக்கிற முடிவு அதெல்லாம் சரி அப்படின்னு சொன்னால், பெண்கள் சில நேரங்களில் புருஷன் தான் பேச்சை கேட்டு நடக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க தன்னை மதித்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மட்டும் எப்படி தப்பாகும் அப்படின்றாங்க. நீங்கள் அவர்கிட்டே பேசிக்கங்களேன், நல்லா கலகலப்பாக ஜாலியாக பேசக்கூடிய மனுஷனாச்சே, நம்ம பாட்டு கேட்கலாங்க. இணைந்திருப்போம். இது டைரி ஹலோ FM 106.4. உணர்வை வருடம் பதிவுகளோடு இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது உங்கள் அபிமான ஹலோ FM 106.4 டைரி நிகழ்ச்சியில் உங்க கூட நான் மாயா, நம்ம கூட மிஸ்ஸஸ் செந்தில் அரசி விஜயகுமார் பகிர்ந்துக்கிற டைரி பதிவு. வருமானம் இப்போ முன்ன மாதிரி இல்லை, பணத்தட்டுப்பாடு, வாழ்க்கை ரொம்பவுமே மாறிப்போச்சு. சிக்கனமாயிரு, பெருசாக என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் 10 ரூபா சம்பாதிச்சு எனக்கு கொடுத்தே ஆகணுன்ற எதிர்பார்ப்பை விட இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எங்கேயும் கடன் வாங்கிடக்கூடாது, வறுமையோட கூட வாழ்ந்துடலாங்க, ஆனால் வாழ்க்கையில் கடனோட மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் படுற அவஸ்தையை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து கந்து வட்டிக்கு கொடுத்து காசு வசூல் பண்ணுறவங்க வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிற 10-100 குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க மூலமாக அந்த குடும்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இர்ரெஸ்பெக்டிவாக அவங்க பேசுகிற அந்த பேச்சுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி கண்ணீர் விட்டுக்கிட்டு நிற்கிறத பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காசு விவகாரத்தை முன் வச்சு யாராவது வசூல் பண்ண வந்தவங்க பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவமானத்தில் புருஷன் பொண்டாட்டியும் பொண்டாட்டி புருஷனையுமே மாற்றி மாற்றி பேசிக்கிறப்போ பிள்ளைங்க கால்வயிறு கஞ்சி கூட வழி இல்லாமல் ரோட்டில் ஊர் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு பொழுத போக்கிக்கிட்டு யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுன்னு படுற அவஸ்தையை பார்க்குறப்போ, இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த குடும்பம் ஒரு குடும்பம் அப்படின்றத கௌரவமாக காட்டுறதுக்காக எடுத்த ஒரு ஆணுடைய முயற்சி தானே. 4 இடத்துல கடன் வாங்கியாவது கொஞ்சம் வாழ்க்கையை கஷ்டம் இல்லாமல் காட்டிக்கணும் அப்படின்னு எடுத்த முயற்சி. புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குறாருன்ற நம்பிக்கையில் தானே அந்த பொண்ணு வாங்கி செலவழிச்சா. கடைசியில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது. புருஷன் பொண்டாட்டியும் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எதையுமே காட்டிக்க முடியாமல் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு கூட சந்தோஷமான மனோபாவம் இல்லாமல் அவங்க படுற அவஸ்தை. கடன் வாழ்க்கையை சீரழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன நிம்மதி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் எதை அடைஞ்சாலுமே அதில் ஒரு தெளிவு இருக்காதுங்க. ஆனால் அது மாதிரியான அவமானங்களை எல்லாம் சந்திச்சாதான் வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கும், நல்லது கெட்டது நமக்கு தெரியும், கஷ்ட நஷ்டம் நமக்கு புரியும் அப்படின்லாம் பேசுறது லாஜிக்கே இல்லை.
வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் ஆரோக்கியமான மனநிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே திட்டமிடணும். 10 ரூபாய் இருக்கிற அன்னைக்கு அதை செலவழித்து சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றதுக்கு பதிலாக அதில் ஒரு 5 ரூபாவை சேமித்து வச்சுட்டு 5 ரூபாவில் கொண்டாடலாம் வாழ்க்கையை. கஷ்டம்னு வரும்போது சேர்த்து வச்சிருக்கிற அந்த 5 ரூபாய் வாழ்க்கையை காப்பாற்றும். உங்களால் சேமிக்க முடியலையா, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கிட்டு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பசியோட படுத்துடலாங்க, ஆனால் கடனோட எழுந்திருக்கக்கூடாது. இதைத்தான் என் கணவருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அவர் சொல்கிறாரு, நீ முன்ன மாதிரி என்கிட்ட கலகலப்பாக பேசுறது இல்லைன்னு. கலகலப்பாக பேசி அவரை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் எடுக்கிற முயற்சியை மனைவி இப்போதைக்கு அதை தான் விரும்புகிறா, அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி 10 ரூபா கடன் வாங்குறதுக்கு அவர் தயாராகிடுவார். என் முகத்தில் இப்போ ஒரு கடுமையும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையும் இருக்கிறத பார்க்குறப்போ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சும் நான் வாங்கிடுவேனே, அது உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உண்மை தானே அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கஷ்டம் என் கஷ்டம், நான் சுமக்கிறேன், நீங்கள் உங்கள் முகத்தில் எதையும் காட்டிக்காதீங்க, நீங்கள் 4 இடத்துக்கு போகிற வர மனுஷன், நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்கள், கிடைக்கிறது 10 ரூபாவாக இருந்தாலும் கௌரவமாக இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போதைக்கு என்னால் அந்த உறுதியை தான் நம்ம கொடுக்க முடியும். திருமதி செந்தில் அரசி விஜயகுமார் பகிர்ந்த டைரி பதிவு இது. இணைந்திருப்போம். இது டைரி அலோ FM 106.4. நினைவில் புதைந்த ஒவ்வொன்றையும் உணர்வில் பதிய நாம் இணைந்திருக்கின்றோம். இது உங்கள் அபிமான ஹலோ FM 106.4 டைரி நிகழ்ச்சியில் உங்க கூட நான் மாயா, நம்ம கூட மிஸ் ரம்யா பகிர்ந்துக்கிற டைரி பதிவு. ராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட அவனை ஒரு 10 வயசுல இருந்து தெரியும். அப்போ எனக்கு 7 வயசு. ஓடி பிடிச்சி விளையாடின அந்த காலகட்டத்தில இருந்தே பார்த்து பழகிட்டு இருக்கிறோம். ஒரே காம்பவுண்ட். அவருடைய தம்பி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அக்கா கல்யாணம் பண்ணி அபுதாபியில் இருக்காங்க. இவரும் கூடிய விரைவில் நியூயார்க் போகிறார். லைஃப் அந்த அளவுக்கு மாறி போச்சு. கண்ணுக்கு முன்னால் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் நான் ராமன் தான் கூப்பிடுவேன். மனசில் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. சொல்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, ஆனால் சொல்லி மனசில் ஆசையை வளர்த்து விட்டுட்டு திரும்ப நான் வரத்துக்கு 4 வருஷம் ஆகும். அது வரைக்கும் ஃபோனில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? சாதாரணமாக பார்த்து பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கிறது வேற. ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அவங்கள பிரிஞ்சிருந்தாலும் அந்த வலி எப்படி இருக்கும்ல. யூஎஸ் போகிறதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. வந்து தயங்கி மனசில் இருக்கிறத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு படபடப்போட என்கிட்ட தயங்கி நின்னப்போ எனக்கும் மனசில் ஒரு ஆசை தான், ஏதோ சொல்ல வரான், அதை நான் எதிர்பார்க்கறதா இருக்கணும், கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ரம்யா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குன்றது நல்லாவே தெரியும் இல்லையா உனக்கு. நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்போது பிரிய போகிறத நினச்சி தான் இத்தனை அவசரத்தோடு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நம்ம இருந்து என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருந்தது. அப்போல்லாம் எனக்கு இந்த தைரியம் வரவே இல்லை. நான் யூஎஸ் போயிருக்கிற கேப்பில் உனக்கு உங்கள் வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணி நீ என் வாழ்க்கையிலேருந்து இல்லாமல் போயிடுவியோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் ரொம்ப யோசித்து தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு என் மனசில் இருக்கிற ஆசையை சொல்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணான்னு. விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னா? நீ யூஎஸ் போகிற, உன் ஃபேமிலியோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம், எல்லாரும் இப்படி தான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக ஏதோ பிளான் பண்ணி ஆன்ட்டி அங்கிளும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ என் மனசில் இருக்கிற ஆசையவோ இல்லை அதை தெரியப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவோ என்னால் முடியலை. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு இல்லையா? ஒருவேளை அப்படி என் மனசில் இருக்கிற ஆசையை வெளிப்படுத்தி நீ ஆன்ட்டியோட அங்கிளுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அப்படிலாம் கிடையாது, அவங்க யாரை சொல்கிறாங்களோ அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வார்த்தையில் என் மனசை உடச்சிட்டு போயிடுவியோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதற்றமும் தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் யூஎஸ் போகிற பிளானை கேன்சல் பண்ணிட்டான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, இவளால் என் பிள்ளையோட எதிர்காலமே போச்சு அப்படின்னு. அவன் சொல்கிறான், இவளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான்
எதுக்காக வாழணுங்கிற மாதிரி ஆயிடுமா? நான் கஷ்டப்பட்டு இங்கேயே ஏதாவது செஞ்சு கூட நான் வாழ்ந்துருவேன். ஆனால் இவளை பிரிஞ்சு சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு என்னுடைய வாழ்க்கைக்கே இப்போ ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்குமாயா? இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கேன். என் பேரண்ட்ஸுக்கு என்னை எதையுமே சொல்லி பேலன்ஸ் பண்ண முடியல, வேண்டானும் சொல்ல முடியல, அதே நேரத்தில் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் முடியல. அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காக ஒருத்தன் யூஎஸ் போகிற ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிவிட்டு நான் இங்கேயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், இங்கேயே நான் ஏதாவது ஜாப் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத என் அப்பா அம்மாவால் நம்பவே முடியல. என் பொண்ணு மேலே இந்த அளவுக்கு ஒருத்தன் காதலோடு இருக்கான் அப்படின்னு சொன்னால் ஜாதியாவது ஸ்டேட்டஸ் ஆகுது, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. மிஸ் ரம்யாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம், இணைந்திருப்போம். இது டைரி அளவு FM 106.4. யாரோ நம்முடைய மனசில் ஏற்படுத்தின ஒரு பிரச்சனையினால கூட இருக்கலாம். நம்முடைய மனசுக்கு பிடிச்சமான யாரோ ஒருத்தவங்களை பார்க்க முடியாமல் போனதுனால கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க கிட்ட நாம் பேச்சு கொடுக்குறப்போ அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத உடைச்சி சொல்லி நம்முடைய மனசை காயப்படுத்தினதுனால உண்டான இறுக்கமாக இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் பார்த்து சிரிச்சிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படாத யார் ஒருத்தவங்க கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக கூட பழகிடக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அந்த இருக்கும் இருந்துட்டு போகட்டுமே. அவன் ஒருத்தனுக்காக நான் லைஃப்பில் அப்படியே இருந்து பழகிக்கிறேன். அவன் மனசுக்கு எந்த விதமான பயத்தையும் நான் கொடுத்துடக்கூடாது. அவ்வளோ சென்சிட்டிவான ஒருத்தன். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த எண்ணத்துக்கு அவன் எப்பேற்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் நீ மூடியாகவே இருக்க, கலகலப்பாக சிரித்து பேச மாட்டேங்கிற. எனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எத்தனை லவ் லெட்டர்ஸ் வந்துட்டுருக்கு தெரியுமா? எத்தனை பேர் SMS பண்ணிகிட்ருக்காங்க? எத்தனை பேர் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும்? அது உனக்கு தெரியுமா? சொன்னால் ரொம்ப தற்பெருமை பேசுகிறா இவா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுருவீங்கல்ல நீங்கள், எனக்கு தெரியும். ஆனால் ஃபேக்ட் அதுதான் மாயா. நான் அவனுக்காக எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இறுக்கமாக என்னை நான் வச்சுருக்கேன். நான் சிரித்து பழகவும் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கும் அவனையே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்னை மூடின்னு சொல்கிறான். சரிதான், போடா, உன்னை நம்பினதுக்கு நீ இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும். இனிமேல் உன்னை நான் பார்க்க மாட்டேன், உன்கிட்ட நான் பேச மாட்டேன். ஆமாம், நான் மூடி தான், நான் இப்படி தான் இருப்பேன். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பரும் கூட. அவன்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டேன். தேடி அலையிறான், என்னை பார்க்கணும் என் வீட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியும் அவன் வர்றது, அவன் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம். உன்னால் தாங்கிக்க முடியலல்ல? 2 நாள் என்னை பார்க்கலன்றதையே உன்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் நீ என்னை மூடின்னு சொல்லி என்னுடைய கேரக்டரே நீ மூட் அவுட் பண்ணுற. அப்புறம் நான் அப்படியே இருந்துருவேன், பார்த்துக்கோ. நீ இல்லாத ஒரு லைஃப்பில் நான் அப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னால் நான் அப்படியே இருந்துருவேன். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் வரல சௌமியா, ஜாலியாக இருங்க. மூடியாக இருக்கிறேன்னு அருண்கிட்ட காட்டுறேன்னு கடைசியில் எங்ககிட்டையும் அப்படியே பிஹேவ் பண்ணி நீங்கள் பயங்கர ஷார்ட் டெம்பராக இருக்கீங்க. உங்கள் கோபத்தால் நான் ரொம்ப பயந்துட்டேன். நாங்கள் பாட்டு கேட்க போகிறோம், நீங்கள் அருணை போய் கன்வின்ஸ் பண்ணி போடா இப்படிலாம் இல்லைடா நான் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது கொஞ்சம் சந்தோஷமாக பேசி கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வாங்க. நான் எந்திருப்போம். இது டைரி அளவு FM 106.4. உணர்வுகளின் பிரதிபலிப்பு. டைரி ஹலோ FM 106.4. காற்று பெட்டகத்தில் உங்கள் கனவு பட்டறை. இது உங்கள் அபிமான ஹலோ FM 106.4 டைரி நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் மாயா. சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட கேட்கறதுக்குன்னு சில கேள்விகள் இருக்கும். அவங்களுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நமக்கு எப்படி பல விஷயங்கள் தெரியாதோ அது மாதிரி நம்முடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாகவும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் காமனாக தெரியும், அவர் ஒரு IT எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார், இவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கார், இவர் இந்த கம்பெனியில் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார், மாயா ஹலோ FMல RJவாக இருக்கான். இப்படி காமனாக சில விஷயங்கள்லாம் தெரியும்ல. ஸோ சில பேருக்கு மட்டும் சில பேர்கிட்ட கேட்கறதுக்குன்னு சில கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், எப்படி உங்களுடைய ரொட்டீன் லைஃப் இருக்கும்? நீங்கள் எப்போவும் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்காதா? நீங்கள் யாருக்கிட்டையாவது சாட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோக்ராம்னு வரும்போது மணிக்கணக்கில் நிறைய பேசுகிறீங்க, நிறைய புக்ஸ் படிப்பீங்களா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா, நிறைய பேர்கிட்ட கதை கேட்பீங்களா? இப்படிலாம் நிறைய கேள்விகள்.
உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வரும், உங்களுக்கு நிறைய மெயில் வரும், நிறைய பேர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே மித்து தான். உண்மையிலேயே அப்படி எதுவுமே கிடையாது. இப்போது ஒருத்தவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவனுக்கு நிறைய ப்ரொப்போசல் வரும், நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக முடியும்? நீங்கள் எப்படி கலகலப்பாக சிரித்து பேசுவீங்களா? இல்லை அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேமராவை பார்த்து சிரிப்பாங்களா, அது மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி மைக் முன்னால் இருக்கிறப்போ கலகலப்பாக பேசிட்டு மற்ற டைம்லாம் நீங்கள் மூட் அவுட் ஆன மாதிரியே கொஞ்சம் அப்படியே குவைட்டாக இருக்கிற மாதிரியே இருந்துருவீங்களா? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைலில் இருக்கீங்கன்னு நாங்கள் ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பீங்களா, இல்லை அதே மாதிரி தான் இருப்பீங்களா? இப்படி நிறைய கேள்விகள். ஏன் இப்படியெல்லாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் தான். நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எப்படி இருப்பீங்களோ அதே தான். உண்மையை சொல்ல போனால் என் ரிலேட்டிவில் பாதி பேருக்கு நான் என்ன வேலை செய்கிறேன்னு கூட தெரியாது. சில பேர் சொல்கிறாங்கன்னா ரேடியோ மெக்கானிக்காமா. இந்த காலத்துலலாம் ரேடியோ மெக்கானிக்கில் என்னங்க வருமானம் வரும்? இல்லைங்க அவர் எஃப்எம்ல வேலை செய்கிறாருங்க. ஓ எஃப்எம்ல வேலை செய்கிறாரா, சரி சரி சரி, விளம்பரம்லாம் வாங்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ரியல் லைஃப்பில் ஒருத்தரை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஏன்னா மிஸ்டர் சங்கர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிற விஷயம், அவருடைய மிஸ்ஸஸ்க்கு அவரை பற்றி சரியாக தெரியல. உங்களை பற்றி அவங்களுக்கு சரியாக தெரியலன்னா நீங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி எதையுமே காட்டிக்கல, இல்லை நடந்துக்கல, அதான் உண்மை. அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு சும்மா ஒரு விஷயத்த போட்டு வாங்குறதுக்காக கேட்டேன். அவர் திரும்ப நம்மக்கிட்ட கேட்டார், நீங்கள் எப்படிப்பட்டவர், ஏது, நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி நடந்துப்பீங்க, சும்மா ஒரு பிளாஸ்டிக் ஸ்மைலோட கடந்து போயிடுவீங்களா, கேமரா ஆன் பண்ணால் மட்டும் பல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே சீரியஸாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த ஆக்டர்லாம் பண்ணுவாங்களா கேரவனில், ஐயோ பாஸ் அவ்வளோ அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை பாஸ், நாங்கள்லாம் சாதாரண பசங்க. அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் அண்ணா அது கொஞ்சம் பந்து எடுத்து கொடுங்கண்ணா, அது தெரியாமல் கண்ணாடியை உடச்சிட்டோன்னு கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான். நீங்கள் எங்களை வேறு எங்கேயும் காஃபி ஷாப்லேயோ இல்லை பந்தாவா எங்கேயாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ தான் தேடி பிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சங்கருடைய வாழ்க்கையை சொல்கிறேன்னு கடைசியில் என்ன இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தார் பாருங்க. அதான் பியூட்டியே, தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான். நம்மளை நம்பி இருக்கிறவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் புக்காக இருக்கணும். அவங்கக்கிட்டே நம்ம அப்படி இருக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு யார்கிட்டையும் இருக்க வாய்ப்பே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு நாமளே கூட இருந்துக்க மாட்டோம். ஸோ அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் மிஸ்டர் சங்கரும் நானும் பேசி எடுத்த முடிவு. எனிவே தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ரொம்ப அழகாக டைரியில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓரளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அதை நான் டெலிவரி பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். டைரி நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் maya@fm.in இந்த மெயில் ஐடியில். வணக்கம் நண்பர்கள்.